ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கர் வச்சுட்டு இதில் நம்ம சன்னாவை ஒரு நைட் ஃபுல்லாக ஓவர் நைட் ஊற வச்சுருந்தோம், அதை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ அதில் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ 2 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இதில் ஒரு 3 கிராம்பு, ஒரு 2-3 பீஸ் பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியா சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் வரப்படணும்னு வெயிட் பண்ணுங்கள். இப்போ சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 7-8 பல் தோல் உரிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். தோல் உரிச்ச சின்ன வெங்காயம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 பீசஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காவை துருவியோ இல்லை வந்து மிக்சியில் ஒரு ஓட்டி நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா கடையிலே நல்லா வறக்கட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். எல்லாம் நல்லா வறுபட்டோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாருக்கு ஃபுல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போது நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி தேவைப்படும் பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கசகசாவும், ஒரு கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் காஞ்சதும் அதில் தேவையான அளவுக்கு ஆயிலை சேர்த்துக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பட்டை, கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயம். இது எல்லாத்தையும் நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா வதக்குங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர வதக்கி விடுங்க. எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இந்த டைமில் நம்மளுக்கு எல்லாம் குழஞ்சி வதங்கி வரக்கூடிய நேரத்தில் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா உங்களுக்கு தொக்கு ஃபார்முக்கு வந்துடும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொதி வந்தவுடனே சன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கொதி வரட்டும். நல்லா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொதி வந்துகிட்டே இருக்கும். கொதி வந்தோடனே உங்களுக்கு ஓவரால் வாட்டர் வந்து கொஞ்சம் கம்மியாகும், திக்காகவும் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாராளமாக சர்வ் பண்ணலாம். சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை கூட சர்வ் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும்.